அமைதியில் நாமே இறைவன உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய விருது வாக்கை எழுதியிருக்கின்றார். நிச்சயமாக தமக்காக மட்டுமல்ல, தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர் தெரிவிப்பார், பரிந்து பேசுவார். இதை ஒரு கடமையாக மட்டும் செய்ய மாட்டார். நம்மிடம் நம்முடைய ஒரு இயல்பான ஒன்றாக அதை சிறப்பாக செய்வதனால் நிச்சயமாக அவருடைய ஆய பணியானது மிக மிக சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மூன்றாவதாக ஒப்புரவாக்குதல் என்று பண்பு சிறப்பாக நம்முடைய மறைமாவட்டத்தை வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு இது மிக மிக அவசியமானது என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய காலத்தை மட்டுமல்ல, தொடக்க கால திருச்சபையில் யூதர்கள் வேற்றிடத்தாரிடையே பகைமை உணர்வு இருக்கிறது. அதை தடை சுவர் என்று பௌரணியாக சொல்கிறார். யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மற்றவர்கள் எல்லாம் பரணிகள் என்று அவர்களை பழித்தார்கள், அவர்களை எதிர்த்தார்கள். இத்தகைய விருதுகளுக்கு நம்முடைய நாட்டிலே இன்று பஞ்சமே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தினால், சிறுபான்மையினர் என்ற காரணத்தினால் நாம் எல்லாம் வெறுக்கப்படுகிறோம், பழிக்கப்படுகிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசுடைய பணியை எப்படி பார்க்கிறார் என்றால், இரு இணைப்பாளையும் இணைத்து வைத்தவர் என்ற ஒரு கருத்தை எபேசியர் திருமுகத்தில் அருமையாக சொல்கிறார். ஒரு காலத்தில் துறையில் இருந்த நீங்கள், அதாவது யூதர் துறவியர்கள், அவரை பற்றி பேசுகின்ற பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்படுகிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அளிப்பவர், அவரே இரண்டு இடத்தவரையும் பிரிக்கின்ற பகைமை என்னும் தடை சுவரை தகர்த்தெறிந்தார். இருவரையும் இரு இனத்தாரையும் ஒற்றுமைப்படுத்தினார் என்று அவர் கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்க வேண்டும், வேறுபாடு காட்டாமல் இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும். ஆனால் இவை யதார்த்தம் என்ன? எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ பிளவுகள் இருக்கின்றன. அதை குறிப்பாக சொல்ல போனால், நமக்கிடையே இனவெறி, ஜாதி வெறி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மொழிவெறி, கடந்த கால அனுபவங்களை எல்லாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுடைய காயங்களை பூர்த்திக்க விரும்பவில்லை. காயங்கள், உடல் மன காயங்கள் இன்னும் ஆறாமலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு ஆய என்ன செய்ய வேண்டும் என்பதை திருப்பதி அவர்களே சிறப்பாக சொல்லுகிறார்கள். ஆயர்களுக்கு இது அவசியமானது என்னவென்றால், மக்களின் காயங்களை குணமாக்கி அவர்களின் இதயங்களை அன்பின் கலகலப்பாக விளக்குவதாகும். அதாவது எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்ற, எல்லாரையும் உருவப்படுத்துகின்ற ஒரு குறிப்பாகத்தான் ஒரு ஆயுதத்தில் இருக்கக்கூடாது என்பதை நான் சொல்லி வலியுறுத்தி சொல்கிறார். நிச்சயமாக ஆய சூழ்நிலாதவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஆரம்பத்தில் செலுத்த பொழுது நிச்சயமாக அவருடைய பணி சிறப்பாக இருக்கும். இது சவால்களின் பணி, துன்பங்களின் பணி, இன்னும் சொல்ல போனால் கடினமான பணி. ஆனால் இத்தகைய பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் சூசராதவர்களை ஆயராக அழைத்திருக்கிறார். நம்முடைய மந்திரி மொழிகளை ஆயராக அழைத்திருக்கிறார். எனவே பெண்களோடு திருநாளையும் ஒட்டுமொத்த நலனை முன்னிலைப்படுத்தி அவர் துணிவோடு செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக கடவுளின் துணையை நம்பி இந்த ஒரு பணியை அவர் ஏற்றிருக்கிறார். கடவுளுடைய துணையோடு இவர்